ஆப்ரேஷன் சிந்தூரில் மெயின் ஹீரோவாக பார்க்கப்படுது ரஃபேல் போர் விமானம். இந்த ரஃபேல் போர் விமானம் ஃப்ரெஞ்சிலேருந்து வாங்கப்பட்டுச்சு. டசால்ட் நிறுவனம் தயாரித்தது. இந்த ரஃபேல் போர் விமானம் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னா கிட்டத்தட்ட சூப்பர் சோனிக் ஜெட்டு வேகத்தில் போகக்கூடியது. 1 மணி நேரத்துக்கு 2200 கிலோமீட்டருக்கு மேக பயணிக்கக்கூடியது இந்த ரஃபேல் போர் விமானம். இந்த விமானத்திலேருந்து அட்வான்ஸ் வெப்பனரி சிஸ்டம்லாம் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500 குண்டுகள்லாம் இது சுடக்கூடிய வெப்பன்ஸ்லாம் இதில் இருக்குது. அணுசக்திகளே சுமந்து கொண்டு எதிரிகளை மிக துல்லியமாக தாக்கக்கூடியது. ஏர் டு ஏராக இருந்துச்சுன்னா 150 கிலோமீட்டர் தூரத்துலேயே எதிரோட ட்ரோன்ஸு மிசைல் எது வேணாலும் இதை அட்டாக் பண்ணி அழிச்சிரும். அதே போல் ஏர்லேருந்து சர்ஃபேஸில் அதாவது கிரவுண்டில் எதுவும் அட்டாக் பண்ணணும்னா 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த டார்கெட்டை மிக துல்லியமாக அழிக்கக்கூடியது தான் இது. இந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வல்லமை உடையது. இது டேக்கப் ஆகும்போது 24,500 கிலோகிராம் எடையை தாங்கி பார்த்திங்கன்னா சுமக்கும் வல்லமை உடையது தான் இந்த ரஃபேல். இந்த ரஃபேல் போர் விமானத்தில் பாகிஸ்தானில் எந்த ஒரு டார்கெட்டும் பார்த்திங்கன்னா சுலபமாக அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா அம்பாலேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் லாகூர் இருக்குது.